ஹல்லேலூயா. எனக்கு கொடுக்கப்படுகிற பொறுப்புகளை குறித்து நான் என்ன பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னா, பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பொறுப்புகள் யாரால கொடுக்கப்படுதுன்னா கர்த்தர் ஒருவரால தான் கொடுக்கப்படுகிறது. சிலருடைய பொறுப்புகள் உங்களுடைய தலையின் மேல வலுக்கட்டாயமா வந்து வைக்கலாம். கணவனார் இறந்திருக்கலாம், தகப்பனாருடைய பொறுப்பு உங்க தலை மேல வந்திருக்கலாம். என் மேல இவ்வளோ பெரிய பொறுப்பு வந்துச்சே, அந்த பொறுப்புகளை பார்த்து கொஞ்சம் கூட நீங்க பயப்படாதீங்க, கொஞ்சம் கூட பயப்படாதீங்க. நான் நம்புறேன் அந்த பொறுப்புல நீங்க என்ன செய்யணும், எப்படி நடத்தணுன்ற ஞானத்தை உங்களுக்கும் எனக்கும் தருகிற ஒரு தேவன் அவர் இருக்கிறார். உங்களுடைய வயசுக்கு மிஞ்சின பொறுப்பா இருந்தா கூட அதற்கு வேண்டிய ஞானத்தை கர்த்தர் தருவதற்கு வல்லவராக இருக்கிறார். அதைத்தான் சாலோமன் சொல்லுகிறான், நான் ரொம்ப இளைஞனா இருக்கிறேன், நீ இளைஞனா இருக்கிறத குறித்து நீ எதுக்குப்பா கவலைப்படுற? உன்னை கொண்டு வந்து அந்த இடத்துல வச்சது கர்த்தர். அந்த இடத்துல ஞானத்தை ஆண்டவர் கொடுத்து அவனுடைய ஞானத்தை பார்த்து பிரமிக்க பண்ணுகிறார் ஆண்டவர். உங்க பிள்ளைய நீங்க ரொம்ப நேர்த்தியா நடத்துவீங்க, உங்க குடும்பத்தை நீங்க நேர்த்தியா நடத்துவீங்க. நீங்க கையில எடுக்கிற காரியம் ரொம்ப அழகா வாய்க்கும். நீங்க செய்த ஜெபத்துக்கு பிற்பாடு அந்த பொறுப்பை நீங்க தைரியமா நீங்க செய்வீங்க. அந்த பொறுப்பினால உங்களுக்கு எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் வரப்போறது இல்லை. அந்த பொறுப்பை நீங்க ரொம்ப லெகுவா செஞ்சு முடிப்பீங்க. நீங்க செய்கிற அந்த காரியம் பெஸ்டா மாறப்போகுது. அந்த இடத்துல உங்களை தவிர யாருமே அப்படி பண்ண முடியாதுன்ற அளவிற்கு ஆண்டவர் அந்த காரியத்தை கேளுங்க. அந்த அபிஷேகத்தினுடைய வல்லமை 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 பொறுப்புகள் வைக்கப்படுவதாக, பொறுப்புகள் வைக்கப்படுவதாக. கர்த்தர் நம்புறாரு, கர்த்தர் நம்புறாரு, உங்களை கர்த்தர் நம்புறாரு. இல்ல சாதாரணமா இருந்துட்டு போகிறதுக்கு கர்த்தர் உங்களை அழைக்கல, சாதாரணமா இருந்துட்டு போகிறதுக்கு கர்த்தர் அழைக்கல. மகளே, உன் தலை மேல பெரிய பொறுப்பை நான் வைக்க போறேன். மகனே, உன் தலை மேல பெரிய பொறுப்பை நான் வைக்க போறேன். இல்ல அது வரைக்கும் சத்துரு உங்களை கொள்ளையாட முடியாது. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. Hallelujah. எந்த பொறுப்பையும் தள்ளிவிட வேண்டாம், எந்த பொறுப்பையும் வேண்டாம் என்று சொல்ல வேண்டாம். எல்லாம் ஒரு பெரிய அனுபவம், ஒரு பெரிய இடத்திற்கு கர்த்தர் கொண்டு போகிறதற்கு முன்பாக இப்படிப்பட்ட பொறுப்புகளை கர்த்தர் உங்க தலையில தருவார். உங்களை தனியா நிற்க வைக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் சில பொறுப்புகள் எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு தருவார். நீங்க நேர்த்தியா அதை செஞ்சு முடிச்சிருங்க. அதற்கு பிறகு கர்த்தர் உங்களை தனியாய் அந்த பொறுப்பிலே நிற்க வைக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சோ நெக்ஸ்ட் அடுத்த ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஹல்லேலூயா. 4ஆம் அதிகாரத்தினுடைய 15வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆமென். 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் சிசராவையும் அந்த எல்லா ரதங்களையும் சேனை அனைத்தையும் பாராக்குக்கு முன்பாக பட்டய கருக்கினால் கலங்கடித்தார். சிசரா ரதத்தை விட்டு இறங்கி கால்நடையாய் ஓடி போனான். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். ஆமென். கர்த்தர் சிசராவையும் ஆமென். இனி 6ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை கூட வாசிக்கலாம். 6ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை கூட வாசிக்கலாம். அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதனாலே ரட்சிப்பேன்? இதோ மனாசையில் என் குடும்பம் மிகவும் எளியது. என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதனால் ரட்சிப்பேன்? இதோ மனாசையில் என் குடும்பம் மிகவும் எளியது. என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே இந்த கிதியோனுக்குள்ளே இருக்கிற 3வது பயத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் இந்த யுத்தத்திற்கு நீ போகணும், உன்னை நான் தெரிஞ்சிருக்கிறேன், நீ பராக்கிரமசாலின்னு சொல்லும் போது இந்த கிதியோன் என்ன சொல்றாருன்னா, ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதனாலே ரட்சிப்பேன்? எதனாலே ரட்சிப்பேன்? என் கையில் அவ்வளோ அப்படின்னா, இதோ மனாசையில் என் குடும்பம் மிகவும் எளிது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன். அப்படின்னா இந்த இஸ்ரவேலரை மீட்கிறதற்கு எங்கிட்ட ஒண்ணுமே இல்லை,
என்கிட்ட எதுவுமே இல்லை, என்கிட்ட பணம் இல்லை, என்கிட்ட சொத்து இல்லை, நான் எல்லாரிலுமே சிறியவன், நான் எல்லாரிலுமே சிறியவன். சில ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு மூன்றாவது சிலருக்கு என்ன பயம் வரும் அப்படின்னு சொன்னா, என்கிட்ட காசு இல்லை, என்கிட்ட எதுவும் இல்லை, என்கிட்ட சொத்து இல்லை, நான் என்ன பண்ணுவேன், நான் என்ன பண்ணுவேன், பணம் இல்லாம நான் என்ன பண்ண முடியும், பணம் இல்லாம நான் எதை வாங்க முடியும், எனக்கு முன்னாடி இருக்கிற காரியத்தெல்லாம் நான் என்ன செய்ய முடியும், ஐயோ என் கையில ஒரு பணம் கூட இல்லையே, என் கையில ஆசீர்வாதமே இல்லையே, என் கையில இந்த பிரச்சனை, ஒரு திடீர்னு ஒரு பிரச்சனை வந்தா நான் எப்படி சமாளிப்பேன், இந்த பணம் இல்லைன்ற பிரச்சனை, கடன்காரங்களுக்கு நான் எப்படி இந்த பணத்தை கட்ட முடியும், நான் எப்படி இதை திரும்பி கொடுப்பேன், எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு வருமானம் இல்லை, அந்த அளவுக்கு எனக்கு சம்பளம் இல்லை. அப்போ நிறைய பேர் தங்களுடைய ஏழ்மை நிலைமையை குறித்து, தங்க கையில ஒன்றும் இல்லாததை குறித்து, அதான் மனாசேலே என்னுடைய குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டிலே நான் எல்லாரிலும் சிறியவன். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, இல்ல நீ எவ்வளவு சிறியவனா இருந்தாலும் அதற்கு கர்த்தர் நான் உன்னோடு கூட இருப்பேன். ஒரே மனுஷனை முறியடிக்கிறது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி, என் கையில பணம் இல்ல, என் கையில சொத்து இல்ல, என் கையில ஒண்ணுமே இல்லைன்னு நினைக்கிறவங்களை பார்த்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். பெரிய பெரிய காரியத்தை, பெரிய பெரிய பணத்தை கொண்டு செய்கிறவர்களை காட்டிலும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்கள்கிட்ட இருக்கிற கொஞ்சத்தை பெருக பண்ணி, உங்கள்கிட்ட இருக்கிற கொஞ்சத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து, ஆமென், ஒரே மனுஷனை முறியடிக்கிறது போல மீதியானியரை முறியடிக்க கூடிய பலத்தை கர்த்தர் தருவார். நான் நம்புறேன், பண தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். கர்த்தர் உங்க கைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஏற்ற நேரத்தில் எங்கே இருந்து வரணுமோ கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை உங்களுக்காக கர்த்தர் திறப்பார். ஆமென். ஓ ஹல்லேலூயா. வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரும். இந்த 100 நாள் ஜெபம் முடியும் போது நான் நம்புறேன், கர்த்தர் உங்கள் வருமானத்தை பெருக பண்ணுவாராக. ஆண்டவர் உங்களுடைய வருமானத்தை பெருக பண்ணுவாராக. ஆமென். உங்களை தாண்டி வருவதாக. கர்த்தர் உங்களுடைய பண நெருக்கங்களிலிருந்து ஒரு விடுதலை கர்த்தர் தருவாராக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். பிள்ளைகளை எப்படி படிக்க வைப்பேன், என்னிடத்தில் என்ன பணம் இருக்குது, இந்த பயம் வேண்டாம். என் பிள்ளையை எப்படி நான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன், இந்த பயம் உங்களுக்கு வேண்டாம். என் பிள்ளையை ஒரு நல்ல நிலைமையில கொண்டு வருவதற்கு நான் என்ன பண்ணணும், நான் நம்புறேன், அந்த பயம் வேண்டாம். என் தேவன் ஏற்ற நேரத்திலே உங்களுக்கு உதவியை கர்த்தர் அனுப்புவார். அந்த காரியம் நேர்த்தியாய் நடக்கும், அந்த காரியம் வெற்றியாய் நடக்கும். உங்கள் வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது நீங்கள் குறைவை காண்பதே இல்லை. கைகளை உயர்த்தி இந்த 3வது காரியத்திற்காக சத்தமா நம்ம ஜெபம் பண்ண போறோம், முழு பலத்தோடு கூட. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. எங்களுடைய எல்லா பயத்திற்கும், எங்களுடைய எல்லா பயத்திற்கும் எங்களை நீங்களாக்கி விடுவிக்கிறவர், நீங்களாக்கி விடுவிக்கிறவர். ஆமென், ஆமென். ஆண்டவர் மிச்சம் எடுக்க உதவி செய்வார். கர்த்தர் உங்கள் கூடையை நிரம்ப பண்ணுவார். வெறுமையான உம்முடைய பாத்திரங்கள் நிரம்பி வழியும். அப்பா, அப்பா, நான் தான் பயப்படுறேன், நான் தான் பயப்படுறேன். என் தேவை எப்படி சந்திப்பேன், என் பிள்ளையை எப்படி கரையேற்றுவேன், என் குடும்பத்தை எப்படி நான் நடத்துவேன், நான் இனி எப்படி கொண்டு போவேன், எனக்கு ஒண்ணுமே தெரியலையே, ஒண்ணுமே தெரியலையே. ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், மகளே, மகனே, காற்றை காண மாட்டாய், மழையை பார்க்க மாட்டாய், ஆனாலும் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படுவதற்கு கர்த்தருக்கு லேசான காரியம், கர்த்தருக்கு லேசான காரியம். இப்போ திறப்பதாக. வெண்கல கதவுகளை உடைத்து, இருப்பு தாழ்பாள்களை முறித்து, அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பீடத்தில் இருக்கிற புதையல்களையும் நான் உனக்கு தருவேன், தருவேன். எஸ் எஸ் எஸ். நீங்க டிக்ளேர் பண்ணி ஜெபம் பண்ணுங்க, நீங்க விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தரை பார்த்து
Thank you Jesus. எனக்கு செய்ய வல்லவர், எனக்கு செய்ய வல்லவர், எனக்கு செய்ய வல்லவர். ஹalleluya, ஹalleluya.